தாழ்வு என்று சொல்லி மனிதன் மீது நடைபெறுகிற தாக்குதலை நாம் வேடிக்கை பார்க்க கூடாது, அதை எதிர்த்து போரிட வேண்டும். பழங்குடி மக்களுக்கு ஆதரவாக நாம் குரல் எழுப்ப வேண்டும். சூழல் அரசியல் தான் இன்றைக்கு உலகத்தின் மகத்தான அரசியல். அதை மகாத்மா காந்தி இந்தியாவில் துவக்கி வைத்தார். அந்த சூழல் அரசியலை நாம் முன்னெடுப்போம். கம்யூனிஸ்டுகள் உயர்த்துகிற இந்த பதாகையில், இந்த கொடியில் சமத்துவம், சமூக நீதி பட்டொலி வீசி பறக்கட்டும். ஏராளமான கடமைகள் இருக்கிறது. தொடர்ந்து குமரி முதல் இமயம் வரை இந்த கொடி பிடித்தவர்கள் இன்றைக்கு நாம் குரல் எழுப்புகிறோம். சமத்துவம், சமூக நீதி. பெரியார் கனவு கண்ட ஒரு சமூகம், டாக்டர் அம்பேத்கர் கனவு கண்ட சமூகம், நேரு போன்ற மேதைகள் கனவு கண்ட, காந்தி போன்ற தலைவர்கள் கனவு கண்ட ஒரு சமூகம். இந்த முதலாளிகளின் சமூகம் அல்ல, பாசிச சமூகம் அல்ல, ஏகாதிபத்திய சமூகம் அல்ல. இந்த சமூகம் சோசியலிஸ்ட் சமூகம், ஒரு கம்யூனிஸ்ட் சமூகம். இந்த சொல்லே கூடாது என்ற அர்த்தம். அவர் எதிர்த்து போட்டியிட்ட, அவரது கட்சியை எதிர்த்து போட்டியிட்ட மம்தானி நியூயார்க், அவர் ஒரு முஸ்லிம் தோற்கடிகள் என்று சொல்கிறார் நாட்டின் அதிபர். அவர் ஒரு சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட், அவரை தோற்கடிகள் என்று சொல்கிறார். இங்கே நமது இந்திய பிரதமர் சொல்கிறார் அல்லவா, தீவிரவாதிகள், நாக்சல்ஸ், அர்பன் நாக்சல். எனவே அவர்களை தோற்கடிகள் என்று இங்கே சொல்கிறார்கள் அல்லவா, முடங்குகிறார்கள் அல்லவா. பயங்கர கம்யூனிஸ்டுகள், தீவிர கம்யூனிஸ்டுகள், அவர்களை தோற்கடிகள் என்று நாட்டின் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் சொல்கிறார்கள் அல்லவா. அதே குரல் இங்கே ஒரு குரல் என்றால் 1 கோடி குரலை ஒன்று சேர்த்தால் எப்படியோ அப்படிதான் அமெரிக்காவுடைய ட்ரம்ப் குரல். உலகத்தின் வலிமை வாய்ந்த நாட்டின் அதிபர் அவர். அவரை சூழ்ந்து 300 பணக்காரர்கள், பெரிய பணக்காரர்கள் எல்லோரும் நியூயார்க் நகரில் கீழே இறங்கி இந்த சோசியலிஸ்டை தோற்கடிகள். அவர் ஒரு முஸ்லிம், இவரை தோற்கடிகள், இவர் ஒரு கம்யூனிஸ்ட் என்று உலகத்தின் சக்தி வாய்ந்த ஒரு நாட்டின் அதிபர் தேர்தலில் பிரச்சாரம் செய்தோம். யார் சோசியலிஸ்ட், யார் கம்யூனிஸ்ட் என்று குற்றம் சாட்டப்பட்டாரோ அந்த முதலாளி மகத்தான வெற்றியை நியூயார்க்கில் பெற்றார் என்பது நிகழ்கால வரலாற்று உண்மை. எனவே கம்யூனிஸ்டுகள் பற்றி இருக்கிற கொள்கைக்கு தோல்வியும் இல்லை, மரணமும் இல்லை. தோழர்கள் முன்னேறுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் நாட்டு நலன், மக்கள் நலன், ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களின் நலன். 60-70 ஆண்டுகளுக்கு முன்னால் கம்யூனிஸ்ட் பேரியக்கம் போர்க்கோலம் கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொடியேந்தி போராடியது ஒன்று. அதே பாதை முன் எப்பொழுதே உள்ள வேகத்தோடு நாம் முன்னேறுவோம். நமது கொடியை உயர்த்துவோம். நாடு நகரமெல்லாம் நமது கொடியை ஏற்றுவோம். நாம் முன்னேறுவோம் தோழர்களே. எதிர்காலம் நம்முடையது என்று சொல்லி திரண்டிருக்கிற அத்தனை பேருக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில கொள்கை சார்பில் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.